உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில இருந்ததுன்னா, கீழ தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அதை பத்தி பார்க்க போறோம். 3x3ல நம்ம சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். இதுல ஒரு 6 மார்க் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது யார் நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் மெல்ல கற்கும் மாணவர்கள் கூட நம்ம இதை போட முடியும். அது என்ன கணக்குனாக்கா பயிற்சி 1.1ல பயிற்சி 1.1ல 8வது கணக்கு. அது என்னன்னாக்கா a = 3x3ல -4 -3 -3 1 0 1 4 4 3 இன் சேர்ப்பணி a என நிறுவுக. இவ்வளவுதான் क्वेश्चन. இதனுடைய சேர்ப்பணி a என நிறுவுக. இப்போ adjoint of a கண்டுபிடிச்சோம்னாக்கா அதுதான் கணக்கு அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். சோ adjoint of a கண்டுபிடிக்க முன்னாடி நம்ம இணைகாரணி அணி கண்டுபிடிக்கிறோம். அந்த இணைகாரணி இங்கிலீஷ்ல கோஃபேக்டர் தட் இஸ் AC அப்படினு எடுத்துக்கிறோம். டைரக்டா அப்படியே இணைகாரணி அணி போடுவோம். நம்ம எழுதிலாம் நம்ம போட தேவையில்ல, அப்படியே போடலாம். சோ அப்ப இது எப்படி வரும்னு பாரு. முதல்ல நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிளஸ் இன்ட் இந்த நிறை -4 இந்த -4 உடைய இணைகாரணி உறுப்பு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப -4 இருக்கக்கூடிய நிறையும் விட்டுடுங்க, அதனுடைய நிரலையும் விட்டுடுங்க. விட்டுட்டு மீதி உள்ளதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அணிக்கோவை மதிப்புனா நமக்கு என்ன 0 × 3 இதுக்கு மட்டும் ரைட்டுங்களா. சோ அப்ப இந்த இத மட்டும் அணிக்கோவை மதிப்பு. தட் மீன்ஸ் அணிக்கோவை 0 1 4 3 இதுக்கு மட்டும் அணிக்கோவை மதிப்பு. எல்லாம் எழுதி போட்ட பெருசா இருக்கும் கணக்கு, அதனால அப்படியே போடுங்க. சோ 0 × 3 0 -4 × 1 4 இதான் ஃபர்ஸ்ட் இது. அடுத்து -3 இந்த உறுப்பினுடைய இணைகாரணி மதிப்பு. சோ அப்ப -1 இன்ட் சார் மைனஸ் இன்ட் ஃபர்ஸ்ட் பிளஸ் ரெண்டாவது மைனஸ் மைனஸ் இன்ட் இந்த நிரலை விட்டு அப்ப மீதி இருக்குது 1 4 1 3 இதுக்கு அணிக்கோவை மதிப்பு. அப்போ 1 × 3 3 மைனஸ் 4 × 1 4 அடுத்ததுக்கு பிளஸ் இன்ட். சோ அப்ப -3 இந்த இதை விட்டுறோம், இந்த நிரலை விட்டுறோம். அப்ப மீதி இருக்குது 1 4 0 4 இதுக்கு அணிக்கோவை மதிப்பு 4 - 0 4 - 0. அடுத்தது இரண்டாவது நிறைக்கு வரோம். இரண்டாவது நிறைனா 1 இந்த 1ன்ற உறுப்பு. அப்ப இந்த நிறையை விட்டுறோம். அப்ப மீதி இருக்குது -4 4 -3 4 -3 3 இந்த 4 மதிப்புக்கு மட்டும். இதுக்கு அணிக்கோவை மதிப்பு மைனஸ் இன்ட் -9 ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் 4 12 தட் இஸ் -12 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதால +12. அடுத்தது மைனஸ் இதுக்கு அடுத்தது என்னது பிளஸ் இன்ட். இப்போ நம்ம 0 என்ற இடத்துக்கு இணைகாரணி மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். இந்த நிரலை விட்டுறோம். அப்ப மீதி -4 4 -3 3 இதை மட்டும். அப்போ -4 × 3 -12. அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிறோம். -12 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதால +12. அதுக்கு அடுத்தது இந்த 1ன்ற இடத்துக்கு அப்ப இந்த நிரலை விட்டுறோம். அப்ப இது ரெண்டும் இந்த 4 மதிப்பு மட்டும். அப்ப என்னன்னு வரும் பாருங்க மைனஸ் இன்ட் -16 ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் 4 × -3 -12. சோ என்னது இங்க ஒரு மைனஸ் இருக்குது அதனால +12. அடுத்து 4 என்ற ஒரு இடத்துக்கு அப்ப இந்த நிரலை விட்டுறோம். அப்ப இந்த மேல உள்ள 4 மதிப்பு மட்டும். சோ அப்ப என்னன்னு வரும் பாருங்க பிளஸ் இன்ட் -3 -0 அடுத்து மைனஸ் இன்ட். சோ அடுத்து நமக்கு என்ன 4 என்ற இடத்துக்கு அப்ப இந்த நிரலை விட்டுறோம். அப்ப நமக்கு என்ன வருது இந்த 4 மதிப்பு மட்டும். -4 × 1 -4 ஃபார்முலா பிரகாரம் ஒரு மைனஸ் 1 × -3. சோ அப்ப -3 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதால +3. அடுத்தது இந்த 3ன்ற பிளேஸ்க்கு அப்ப இந்த நிரலை விட்டுறோம். அப்ப இந்த 4 மதிப்பு மட்டும். அப்ப என்னன்னு வரும் -4 × 0 தட் இஸ் 0. அடுத்து 1 × -3 மைனஸ்ல வரும். ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குதால பிளஸ். சோ இது பிளஸ்ல வரும். அவ்வளவுதான் ராஜா. இது இணைகாரணி அணி. இது அப்படியே நம்பர்ஸ்லாம் அப்படியே கூட்டி கரெக்டா போட்டு பார்க்கலாம். அப்ப என்னன்னு வரும் பாரு -4 -1 வெளியில ஒரு மைனஸ் இருந்தால +1 4 9 12 -9 +3 ஏற்கனவே ஒரு -1 வெளியில இருந்தால அப்ப -3 12 - 12 0 -16 +12 -4 வெளியில ஒரு மைனஸ் இருக்குதால +4 -3
-1 வெளியில ஒரு மைனஸ் இருந்தால +1 0 + 3 3. இது நமக்கு இணை காரணி அணி AC. இப்ப நமக்கு தேவை சேர்ப்பணி, சேர்ப்பு அணி. தட் மீன்ஸ் இங்கிலீஷ்ல adjoint of A. இதுதான் நமக்கு தேவை. adjoint of A என்றது என்னன்னாக்கா சேர்ப்பணி இணை காரணி கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கு டிரான்ஸ்போஸ் நிறைய நிரலா மாத்திக்கும். அப்ப அதனுடைய மதிப்பு என்னன்னு வரும் பாரு, நிறைய நிரலா மாத்தனா இந்த நிறைய நிரலா மாத்துறோம். அப்ப -4 1 4, அடுத்தது -3 0 4, அடுத்தது நிறைய நிரலா மாத்துறோம் -3 1 3, அவ்வளவுதான். இப்ப இது என்ன பாருங்க, இதுதான் நம்மளுடைய கணக்கு, சமன்பாடு 1. இதுதான் நம்மளுடைய கணக்கு, அந்த கணக்கு தான் இது. அப்ப adjoint of A இது எடுத்து எழுதணும், இல்லைன்னா இதுக்கு ஒரு மார்க் குறைப்போம். adjoint of A equal to A, சமன்பாடு 1 இருந்து. இது ஒரு 6 மார்க் கொஸ்டின் பா. இது இப்படி போட்டாலே போதும், இவ்வளவுதான் விஷயமே. இப்படி போட்டாலே போதும், நமக்கு ஒரு 6 மார்க். அதுலயும் சார் என்னால முடியல சார், இந்த இதெல்லாம் என்னால பெருக்கி கூட்ட முடியற அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இல்லைங்க, பண்ண முடியலைங்க சார் என்னால அப்படின்னாக்கா அதுக்கு வேணா ஒரு ஷார்ட் ஐடியா சொல்றேன். இப்ப எடுத்த உடனே இணை காரணி அணி தட் இஸ் AC, இந்த லைனை விட்டுடு, இந்த லைன் உனக்கு தேவையில்லை, இதை விட்டுட்டு இது நேரடியா எழுது AC. இது எப்படி எழுதலான்னு பாரு. இந்த நமக்கு ஆன்சர் வந்து சேர்ப்பணி A இருக்கு. அப்ப மறுபடியும் ஆன்சர் இதுதான், நமக்கு ஆன்சர் இதுல தெரிஞ்சு வச்சு கணக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அதனுடைய இணை காரணி அணியை அப்படியே நிறைய நிரலா மாத்தி எழுது பார்க்கலாம். -4 -3 -3, -4 -3 -3, அடுத்தது பாரு 1 0 1, அடுத்தது 4 4 3, அவ்வளவுதான் இணை காரணி அணி. பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நீ திருப்பி எழுதினாலே போதும், இந்த கணக்கை திருப்பி எழுதினாலே உனக்கு இணை காரணி அணி. இந்த கணக்கை பொறுத்தவரை எல்லா கணக்கும் இல்லை, நான் இந்த கணக்கு இது ஒரு முக்கியமான கணக்கு. ஸோ இது பரீட்சையில் வந்துச்சுன்னா நீ ஈஸியா போடுறதுக்கு உனக்கு ஐடியா சொல்றேன். இது எல்லா கணக்கும் ரூல்ஸ், இது ஒரு மெமரி உனக்கு வச்சுக்கிறதுக்கு, ஸ்லோ லேர்னர்ஸ் மெமரி வச்சுக்கிறதுக்காக இது சொல்றேன். ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய நிரலா மாத்தினாலே உனக்கு இணை காரணி அணி. அதுக்கடுத்து சேர்ப்பணி, இது உனக்கு ஃபார்முலா adjoint of A equal to இணை காரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ், நிறைய நிரலா மாத்தி எழுது. அப்ப இதனுடைய நிறை இருக்கு இல்லையா, இந்த நிறைய நிரலா மாத்தி, அப்ப -4 1 4 அப்படியே இப்படி திருப்பி எழுதுற, -3 0 4 3 1 3, -1 -3 1 3, அவ்வளவுதான். இதுதான் கணக்கு A. அப்ப adjoint of A equal to A. இதை மட்டும் நீ எழுதினா கூட உனக்கு 6 மார்க் கொடுத்தே ஆகணும். கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை. அப்ப கண்டிப்பா இதை மட்டும் நீ போட்டா கூட நீ 6 மார்க் வாங்கிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கணக்கு. இது எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்கனாக்கா மார்ச் மாசத்திலே கேட்டிருக்காங்க பாருங்க. மார்ச் 2008லயும் கேட்டிருக்காங்க, 11லயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 நமக்கு ஈஸியான கணக்கு. மேக்ஸ் நாலேஜே இல்லைன்னா கூட நம்மளால இதை படிச்சு நம்மளால மார்க் வாங்க முடியும், 6 மார்க்கு.